வெல்கம் டு கொஞ்சலிஸ் vlogs. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு அரிசி மாவை யூஸ் பண்ணி ஈஸியாக வத்தல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வத்தல் பண்ணுறதுக்கு வெயிலே தேவையில்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இதை காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆப்ப மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதில் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓமம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஊறணுன்ற அவசியம் இல்லை. நம்ம உடனே வத்தல் ரெடி பண்ணிடலாம். வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். இதில் 2 டீஸ்பூன் போல் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு மூடியில் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மூடி அதை விட சின்னது அப்படின்றதுனால 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ஆட் பண்ணுறது வந்து மூடியோட சைஸை பொறுத்து இருக்கு. இதே மாதிரி எல்லா மூடிலையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இட்லி குண்டால ஆவி காட்டி எடுத்துடலாம். இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மூடியை இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்ககிட்ட நிறைய மூடி இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி மேலே மேலே கூட வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் வேகட்டும். நான் மூடி போட்டு மூடிடுறேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை எடுத்துடலாம். ஓவராக குக் பண்ணாலும் அதில் வந்து வெடிப்பு வந்துடும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் அதே மாதிரி மூடியிலே ஆட் பண்ணி வத்தல் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். 1.5 கரண்டி போல் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். இதையும் நம்ம இட்லி குண்டால ஆவி காட்டி எடுக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டை இட்லி குண்டானுக்கு மேலே வச்சு மூடிடலாம். நீங்கள் கடாயில் கூட தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி தட்டி வச்சு ஆவி காட்டிக்கலாம். ஸோ இது 1 நிமிஷம் இருக்கட்டும். அது வேகிறதுக்குள்ள நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் எடுத்து உடனே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கூல் ஆகிடும். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த வத்தல் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருந்தேன். ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருந்தேன். எனக்கு அதுவே வந்து 30 வத்தல் போல் வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா சைஸ் வந்து சுருண்டு சின்னதாக தான் வரும். இந்த கார்னர்ல எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. உங்ககிட்ட மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துட்டு இதே மாதிரி கூட நீங்கள் வத்தல் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், யார் வேணாலும் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை காய வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு காய வச்சுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 8 hours வந்து நல்லா காஞ்சிடும். வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். காய வைக்கிறதுக்கு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். காய வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எடுக்கும்போது நம்மளோட ஃபிங்கர் வந்து தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பிளேட்டில் வந்து கட் பண்ணி எடுத்தது. ஸோ அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.